ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டன் சீரீஸில் நம்ம பென் யூஸ் பண்ணக்கூடிய ஏலியன்ஸ்லேயே ரொம்ப ஹைட்டான பவர்ஃபுல்லான 7 பென்டன் ஏலியன்ஸ் யார் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஒரு லிஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம 7th பிளேஸில் பார்க்க போகிறேன். நம்ம பென்டன் யூஸ் பண்ணுறதுலேயே ரொம்ப ஹைட்டான ஏலியன் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம பிளாக்ஸ் தான். ஸோ பிளாக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஹைட்டான ஏலியன் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படியே அந்த லிஸ்ட்டில் வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஒரு மினிமமாக 8 ஃபீட்லேருந்து 10 ஃபீட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஏலியனாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி இந்த கேரக்டரோட ஒரு முக்கியமான பவர் தான் இந்த லிஸ்ட்டில் ஒரு இடம் பிடிக்கிறதுக்கே காரணம். அதாவது நம்ம பிளாக்ஸோட முக்கியமான பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேப் ஷிஃப்டிங் அண்ட் சைஸ் ஆல்ட்ரேஷன். ஸோ இந்த 2 பவரும் இருக்கிற காரணத்தினால இவர் நினைச்சானா தன்னோட ஹைட்டை ஒரு 50 ஃபீட்டுக்கு மேலேயே இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஷேப் ஷிஃப்டிங் பவரை யூஸ் பண்ணி என்ன மாதிரியான ஒரு ஷேப்புக்கும் இவரால் மாறிக்க முடியும். நிறைய தடவை ஸ்லிங் ஷாட் மாதிரி மாறியிருப்பாரு, அப்புறம் கேனன் மாதிரி மாறியிருப்பாரு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தான் நினைக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா தன்னோட பாடியை யூஸ் பண்ணியே இந்த பிளாக்ஸால் உருவாக்க முடியும். ஸோ அதையும் தாண்டி தன்னோட சைஸை எப்படி வேணாலும் எவ்வளோ பெருசாகவும் இல்லை ரொம்ப சின்னதாகவும் பார்த்தீங்கன்னா அவரால் ஆல்டர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக காமிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு நம்ம லிஸ்ட்டில் 7th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக ரொம்ப ஹைட்டான ஏலியன்ஸோட லிஸ்ட்டில் இவருக்கு 7th பிளேஸ் கிடைச்சது ஒருத்தான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலேயும் இவர் நினைச்சானா தன்னோட சைஸை 50 ஃபீட்டுக்கு மேலே கொண்டு போகும்போது கண்டிப்பாக ஒரு 2வது இடத்துலையோ இல்லை 3வது இடத்துல கூட இடம் கொடுத்துருக்கலாம். ஸோ அடுத்து இந்த வீடியோவில் நம்ம 6th பிளேஸில் பார்க்க போகிற பென்டன் யூஸ் பண்ணுறதுலேயே ரொம்பவே ஹைட்டான ஒரு ஏலியன் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபோராம்ஸை சொல்லலாம். ஸோ ஃபோராம்ஸ் பார்த்துட்டிங்கன்னா பென்டனோட கிளாசிக் சீரீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹைட்டான ஏலியனாக இருந்தார். ஃபர்ஸ்ட் டைம் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஹைட் எவ்வளோ தெரியுமா, 12 ஃபீட்டுக்கு மேலே அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா பென்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட முட்டிக்காலுக்கு கீழே தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அடுத்தடுத்த சீரீஸில் இதோட சைஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஒரு 10 ஃபீட்டாக குறைச்சாங்க, அப்புறம் 8 ஃபீட்டாக குறைச்சாங்க, அப்புறம் தேவையானப்போ திரும்பி 11 ஃபீட்டு 12 ஃபீட்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி நம்ம ஃபோராம்ஸோட ஹைட்டை பார்த்துட்டிங்கன்னா நம்ம பென்டன் சீரீஸில் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ கிளாசிக்கில் தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலியன் ஃபோர்ஸாக இருக்கட்டும், அல்டிமேட் ஏலியனாக இருக்கட்டும், ஏன் ஆம்னிவர்ஸோட பார்த்தீங்கன்னா இதோட சைஸை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எந்த ஒரு பென்டன் ஏலியன் எடுத்து பார்த்தாலுமே ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு மாதிரியான சைஸில் இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. நம்ம பேபி கூட பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப ஹைட்டாக இருக்கிற மாதிரியும் அப்புறம் ஓரளவுக்கு மினிமமாக ஒரு ஹைட்டில் இருக்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம ஃபோரம்ஸை ஒரு 12 ஃபீட் ஹைட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏலியனாக காமிச்சாங்க இல்லையா. ஸோ அதை மட்டுமே மைண்டில் எடுத்துக்கிட்டு அவருக்கு இந்த லிஸ்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா 6th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ பிளாக்ஸோட கம்பேர் பண்ணும்போது இவரால் சைஸ் அடிக்கடி ஆல்டர் பண்ணிக்க முடியாது. இருந்தாலும் ஒரு ஃபிக்ஸடாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 ஃபீட் வரைக்கும் இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட்டில் இந்த ஒரு கேரக்டருக்கு பார்த்துட்டிங்கன்னா 6th பிளேஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற பென்டன் யூஸ் பண்ணுறதுலேயே இன்னொரு ஹைட்டான ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேக்ஸ் அப்படின்ற ஏலியன். அதாவது வில்கேக்ஸோட டிஎன்ஏவை பென் யூஸ் பண்ணுவார் பார்த்தீங்களா, அப்போ வரக்கூடிய ஏலியன் தான் இந்த கேக்ஸு. ஸோ இந்த கேரக்டர் நம்ம ஃபோராம்ஸோட ஹைட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நீங்கள் பென்டன் சீரீஸை நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வில்கேக்ஸ் ஃபோராம்ஸோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஹைட்டான ஒரு ஏலியனாக இருப்பார். ஸோ நம்ம வில்கேக்ஸுக்கும் நம்ம ஃபோராம்ஸ்க்கும் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபீட்டாவது டிஃப்ரென்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் ரீபூட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கம்மி பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் எல்லா விஷயங்களுமே ரீபூட் சீரீஸில் கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்கல்ல. ஸோ அப்படி மாற்றும்போது பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபோராம்ஸ்க்கும் இவருக்கும் ஒரு 3 ஃபீட் இல்லைன்னு வச்சுங்க ஒரு 4 ஃபீட் ரேஞ்சில் தான் டிஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா ரீபூட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபோராம்ஸோட ஹைட் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட ஒரு 5 ஃபீட்டே நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மினிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஃபீட் வரைக்கும் நம்ம வில்கேக்ஸோட ஹைட் இருக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனால பார்த்தீங்கன்னா ஃபோராம்ஸோட ஒரு ஹைட் எப்போவுமே அதிகமாக தான் இருக்குது கேக்ஸுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் இந்த ஒரு கேரக்டருக்கு கேக்ஸுக்கு பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு 5th பிளேஸை கொடுத்துருக்கோம். டெம்பரரியாக பென்டன் யூஸ் பண்ணியிருந்தாலுமே பென்டன் சீரீஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுறதுலேயே ரொம்ப பெஸ்ட்டான ஏலியனா இந்த கேக்ஸை சொல்லலாம். அதுவும் ரீபூட்டில் பார்த்தீங்கன்னா அதோட பவர் இனிமே அதிகமாக காமிச்சிருப்பாங்க. அது ஒரு பாடியை பார்த்தீங்கன்னா டேன்டிகல்ஸ் மாதிரி மாற்றி அதை வச்சுலாம் இனிமேல் அட்டாக் பண்ணுற மாதிரி ரீபூட்டில் காமிச்சிருப்பாங்க. அதே கிளாசிக்லையோ இல்லைனா நம்ம ஏலியன் ஃபோர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இனிமேல் நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் அதே மாதிரி நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கேஸுக்கு 5th பிளேஸுமே கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்து இந்த வீடியோவில் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிறோம். பென்னோட ரொம்ப ஹைட்டான இன்னொரு ஏலியன் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹியூமோங்கோசார் தான். ஸோ ஹியூமோங்கோசார் பார்த்துட்டிங்கன்னா பென்னோட ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஏலியன். ஸோ அதுலேயும் இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்துக்கு நம்மளுடைய பென் ஏலியன் ஃபோர்ஸ்லேருந்து ஆம்னிவர்ஸ் வரைக்குமே நம்புறாரு. ஸோ அதுலேயும் இந்த கேரக்டர் பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக பென்டன் சீரீஸில் பென் யூஸ் பண்ண ஒரு ஏலியன் அப்படிங்கிற பேரையுமே வாங்கியிருக்காரு.
ஸோ இந்த கேரக்டரோட ஹைட்டாக வந்து பென்டன் சீரிஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமமோட ஹைட் வந்து 15 ஃபீட்லேருந்து 60 ஃபீட் வரைக்கும் இருக்கும். பேசிக் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஃபீட்டுக்கு மேலே வரைக்கும் ஹைட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது பேசிக் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் 15லேருந்து 20. ஸோ அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய ட்ரூ ஃபார்ம் அன்லாக் பண்ணுவார் பார்த்தீங்களா, தன்னோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவார்ல. ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா அவரோட ஹைட் வந்து 20 ஃபீட்லேருந்து 60 ஃபீட்டுக்கு மேலே வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே தான் ஒரு ஹைட்டில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹிமகா சாரை அடிக்கடி காமிச்சிட்டு இருந்திருக்காங்க. அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு எபிசோடில் வந்து ஃபாரோ நைட்டு சேர்ந்த 2 பேரை தன்னோட 2 விரலால் பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சி நிறுத்துவார். இன்னொரு எபிசோடில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து தன் கையில் பிடிச்சி தூக்குறாருன்னு வச்சுங்க, அந்த கேரக்டரோட கையில் பிடிக்கிற அளவுக்கு ஈஸியாக தான் இருப்பார், ரொம்ப குட்டியெல்லாம் இருக்க மாட்டார். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம ஹிமகா சாரோட ஹைட்டை வந்து வேறு மாதிரி காமிச்சு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கார்ட்டூன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா அவரோட சைஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் ஆகும். இது வந்து சின்ன அனிமேஷன் எரர் தான். இருந்தாலும் இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 60 ஃபீட்டுக்கு மேலே தன்னுடைய சைஸ் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர்னு காமிச்சதுனால நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இப்போதைக்கு 4th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற தன்னோட சைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கிராவட்டாக். ஸோ கிராவட்டாக் பார்த்தீங்கன்னா பென்டன் யூஸ் பண்ணுறதுலேயே ரொம்ப ஹைட்டாக தன்னோட பேசிக் ஃபார்ம்லேயே ஹைட்டாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு தடவை வந்து நம்ம பென் 23 நம்ம பென்னும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த மேட் பெனோட யூனிவர்ஸ்குள்ளே போய் மாட்டிப்பாங்களே. ஸோ அந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹிமகா சாரை வந்து நம்ம பென் 23 யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பென் பார்த்தீங்கன்னா இந்த கிராவட்டாக்கை யூஸ் பண்ணுவார். ஸோ அந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கிராவட்டாக்கை விட நம்ம ஹிமகா சாரோட ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது இடுப்பு கிட்ட தான் பார்த்தீங்கன்னா ஹிமகா சாரே இருப்பார். 20 ஃபீட் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஹிமகா சாரை ஒரு இடுப்பு அளவில் தான் இருக்கார் அப்படின்னா மினிமமாக இந்த கிராவட்டாக்கோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஃபீட் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லப்போனால் ஹிமகா சார் வந்து தன்னோட ட்ரூ ஃபார்ம் ரீச் பண்ணால் இவரோட கொஞ்சம் ஹைட்டாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் பேசிக் ஃபார்ம்லேயே நம்முடைய கிராவட்டாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக தான் பென்டன் சீரீஸில் இருக்கார். அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு கேரக்டருக்கு அதாவது நம்ம கிராவட்டாக் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஹைட்டான என்டன் ஏலியன்ஸோட லிஸ்ட்டில் வந்து 3rd பிளேஸை கொடுத்துருக்கோம். யோசிக்காமல் இந்த பிளேஸ் ஒரு கொடுக்கலாம். பிகாஸ் செம்ம ஹைட்டாக பார்த்தீங்கன்னா பென்டன் சீரீஸில் தன்னோட சைஸை வந்து ஒரு இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்காரு. அதனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து 3rd பிளேஸும் கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்து இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற பென்டன் யூஸ் பண்ணுறதே ரொம்ப ஹைட்டான ஒரு ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேபிக்கு. ஸோ வேபிக் பார்த்துட்டிங்கன்னா பென்டன் யூஸ் பண்ணுறதுலையே ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஸ்பீடான ஏலியன் அப்படிங்கிறதையும் தாண்டி செம்ம ஹைட்டான ஏலியனாகவும் இருப்பார். சொல்லப்போனால் இந்த ஏலியன் தான் பென்டன் யூஸ் பண்ணலையே இன்றைக்கி வரைக்கும் ஃபஸ்ட் பிளேஸை பிடிக்கிற அளவுக்கு பெஸ்ட்டான ஏலியன். ஆனால் ஃபஸ்ட் பிளேஸில் வேறு ஒருத்தர் இருக்கார், அவரை பற்றி நம்ம அடுத்து பேசலாம். ஸோ இப்போதைக்கு இந்த வேபிக்கோட ஹைட்டாக பென்டன் சீரீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இவரோட ஹைட்டை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 ஃபீட் வரைக்கும் இருக்கும், ஒரு 90 மீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹைட்டை பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஃபார்மை ரீச் பண்ணும்போது இவரால் இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 3 மடங்கு இவரோட ஹைட்டை பார்த்தீங்கன்னா அவர் இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 250 மீட்டர் வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா அவரோட சைஸை வந்து இவரால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து ஃபேக்ட்டு. 150 மீட்டரே நம்ம வச்சுப்போமே. ஸோ அப்படி வச்சுக்கிட்டா கூட நம்ம ஹிமகா சாரோட மற்ற கேரக்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வேபிக்கோட ஹைட்டுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனெலாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம வேபிக்கு வந்து செகண்ட் பிளேஸை கொடுத்துருக்கோம். பிகாஸ் இவரால் வந்து சைஸை ஆல்டர் பண்ணிக்கிற பவருமே யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப ஹைட்டான ஒரு கேரக்டராகவும் பென்டன் சீரீஸில் மாற முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா வேபிக் அண்ட் அல்டிமேட் வேபிக் 2 பேருமே நம்ம லிஸ்ட்டில் வந்து செகண்ட் பிளேஸை பிடிச்சிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற பென்டன் யூஸ் பண்ணுறதுலேயே ரொம்ப ஹைட்டான பென்டன் ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏலியன் எக்ஸ் தான். ஸோ ஏலியன் எக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இது வரைக்கும் பென்டன் சீரீஸில் எங்கேயுமே வந்து தன்னோட சைஸை வந்து ஆல்டர் பண்ணி நம்ம பார்த்துருக்க மாட்டோம் பென்டன் யூஸ் பண்ணக்கூடிய ஏலியன் எக்ஸ். ஆனால் இன்னொரு ஏலியன் எக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி தன்னோட சைஸை செம்மையாக இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்காரு. அவர் தான் வந்து கேலக்டிக் கிளாடியேட்டர். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து நம்மளுடைய ஏலியன் எக்ஸுக்குமே அந்த பவர் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா ஆம்னிபொட்டன்ஸ் அப்படிங்கும்போது எல்லா விதமான பவருமே அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த கேலக்டிக் கிளாடியேட்டர் யூஸ் பண்ண சைஸை ஆல்டர் பண்ணக்கூடிய பவரை பென்டனாலேயுமே யூஸ் பண்ண முடியும். ஸோ அவர் நினச்சா இதை விட இன்னும் பயங்கரமான நிறையா விஷயங்களை வந்து பென்டன் சீரீஸில் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனால் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து இந்த கேரக்டருக்கு அதாவது பென்டன் யூஸ் பண்ணக்கூடிய ஏலியன் எக்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ கேலக்டிக் கிளாடியேட்டர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு கையை கிழிச்சிக்கிட்டு நம்ம பென் வந்து தன்ன மாதிரியே ஏகப்பட்ட க்ளோன்ஸ் உருவாக்கி அவங்கள வச்சே பார்த்துட்டிங்கன்னா கேலக்டிக் கிளாடியேட்டரை டிஃபீட் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த பவரை யூஸ் பண்ணும்போது அந்த பவரையும் கண்டிப்பாக பென்னால் யூஸ் பண்ண முடியும், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஏலியன் எக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடச்சிருக்கேன்.
ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து ஏலியன்ஸை தாண்டி பென்டன் கிட்ட இருக்கிற வேறு ஏதாச்சும் ஏலியனுக்கு வந்து சைஸ் ஆல்டர் பண்ணுற பவர் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டைமண்ட் ஹெட்டு கூபெல்லாம் சொல்லலாம். இருந்தாலும் அவங்க வந்து தன்னோட சைஸை வந்து நம்ம பிளாக்ஸ் மாதிரியோ இல்லை மற்ற கேரக்டர்ஸ் மாதிரியோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால தான் அவங்கள பற்றி இந்த லிஸ்ட்டில் நான் வந்து பேசவே இல்லை. இந்த வீடியோவில் பிடிச்சா மறக்காம லைக் கொடுத்துருங்க. மேபி உங்களோட மைண்டில் வந்து இவரும் வந்து ரொம்ப ஹைட்டான ஏலியன் ஒருத்தர் தோணும்ல, அது யாருங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பென்டன் பற்றின கண்டென்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.